வணக்கம் மாணவர்களே, ஜேமிலிருந்து உங்கள் தரன். நேற்று நான் சுவிஸ் போயிருந்தேன். அந்த பயணம் மிகவும் அழகாக இருந்துச்சு. அங்கே பேர்னுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணம் கணி போட்டு வந்த நாங்கள். அதுவும் இந்த இப்போ நல்ல வெதரனுடைய சுவிஸ் பார்க்க நல்ல அழகாக இருந்துச்சு. மலையும் மற்ற பனி மேலே இது மிகமோ முகிலோ அல்லது மலையின் உச்சியோன்னு தெரியாத அளவுக்கு வள்ளியாக இருக்கும். மற்றது நீரோடையல் அதெல்லாம் நல்ல அழகாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் அது போன முறை போய்க்க பனி மூல் கூட்டமாக இருந்தபடியாக ஒன்றும் தெரியல. இந்த முறை போய்க்க நல்ல வடிவாக இருந்தபடியால் நாங்கள் ரசித்து கொண்டு பயணம் போச்சுது. இப்போ அடுத்த நாங்கள் கதைக்க போகிற படியம் 2 படியம். ஒன்று சீமான் எங்களோட தேசத்தில் வர பொட்டமணிய என்று கொச்சியா ஒருமையில் பேசின விடயங்கள் அது 3 வருஷத்துக்கு முதலே நான் போட்டிருந்தேன். அதை திருப்பி உங்களுக்கு ஒரு காட்டுறேன். அதற்கு முதல் முக்கியமான விடயம் எங்களோட கச்சத்தீவு. எங்களோட கச்சத்தீவை மோடி ட்வீட் போடுறார். கச்சத்தீவு திருப்பி இந்தியாவுக்கு எடுக்கணுமெண்டு. அதே மாதிரி சீமான் தமிழ் தேசியம் என்று சொல்கிற எங்களோட தேசத்தை அரசியல் கதைக்கிறேன்னு சொல்கிற சீமான் அவர்கள் கச்சத்தீவை இந்தியாவுக்கு மீட்டு கொடுக்க போகிறாராம். என்னது சீமான் அப்படி கேட்குறேன்னு நீங்கள் கேட்குறீங்களோ? ஆமாம், சீமான் தான். இப்போ மட்டும் கேட்கல. இவர் கடந்த 4-5 வருஷமாகவே இதை கதைச்சு கொண்டிருக்கிறார். எங்களோட கச்சத்தீவை எப்படி சீமான் அவர்கள் இந்தியாவுக்கு எடுப்பார்? அந்த கேள்வி உங்கள்கிட்ட இருக்குல்ல. போத்துக்கேற்ற வரைபடத்திலேயே கச்சத்தீவு இலங்கையின் பிரதேசமாக இருந்தது, ஈழத்தின் பிரதேசமாக இருந்தது தான் கச்சத்தீவு போத்துக்கேற்ற வரைபடத்திலேயே. அப்படி இருக்கும்போது எப்படி சீமான் அவர்கள் கச்சத்தீவு இந்தியாவுக்கு கேட்பார்? அதுவும் உங்கள்கிட்ட இதே கேள்வி நான் மருத்துவர் கார்த்திகேயன் என்னட்ட வசமாக மாட்டிக்கொண்டார். மருத்துவர் கார்த்திகேயன் இப்போ கேண்டிடேட்டாக நிற்கிறார். 40 வேட்பாளரில் ஒரு வேட்பாளர் நிற்கிற மருத்துவர் கார்த்திகேயன்ட்ட அந்த வீடியோ என் தரன் தமிழ் யூடியூப் சேனலில் இருக்குது. அவரோட கதைச்சு உரையாடின அந்த வீடியோவும் அந்த விவாத மடியில் அவர் மாட்டிக்கொண்டார். அப்போ நான் அவர்கிட்ட அது 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். அப்போ அவர்கிட்ட கேட்டு நான் எங்கட தேசத்தலைவர் இருந்தால் இதை நீங்கள் கதைப்பீங்களா? எங்களோட விடுதலை புலிகள் அந்த பலத்தோடு இருக்கும்போது நீங்கள் உங்களோட வாயிலிருந்து கச்சத்தீவை தாங்கடாண்டு இந்த வார்த்தை உதிர்க்குமா? அதுக்கு அவரால் பதில் அளிக்க முடியல. கார்த்திகையினால் பதில் அளிக்க முடியும். உருட்டுத்தான் முடிஞ்ச ஒழிய அவரால் பதில் அளிக்க முடியல. அதோட கச்சத்தீவு எங்கிட்ட இருந்து பறி போனால் இப்பவே படகுகள் சின்ன மீன்களை குஞ்சு மீன்களையே அப்படியே அள்ளி கொண்டு போகுது. மீனவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர மீனவர்கள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருவண்ணாமலை எல்லா இதுலேயும் பார்க்க அவர்களோட கப்பல்லாம் நிற்குது, இப்படி படையாக நிற்குது. அப்போ இப்படி என்ன? அதோட கடத்தல் போதவஸ்து கடத்தல்கள் ஒன்னம் கச்சத்தீவு பறி போனால் ஒன்னம் ஸ்பீட்டாக ஒன்னம் யாழ்ப்பாணம் ஒன்னம் வேகமாக சுடுவர மாறிடும். இப்போவே மாறிக்கொண்டு போகுது. போதவஸ்து இது எல்லா கடத்தல் எல்லாம் மாறிக்கொண்டு போகுது. கச்சத்தீவு பறி போச்சுண்டா ஒன்னம் வேகமாக அதோட எங்கட ஈழத்தமிழராக நீங்கள் உங்களோட எந்த ரத்தம் தான் உங்கள்கிட்டையும் ஓடுது. எனக்கு கச்சத்தீவு பறிபடு கொடுக்கவும் எனக்கு கோபம் வருது. ஆனால் நீங்கள் சீமானுக்கு பின்னால் போய் நிற்கிற உங்களால் எங்கட மண் பறி போகும்போது எப்படி நீங்கள் உங்களால் சீமானுக்கு பின்னால் நிற்க முடியுது? உங்கள் குருதியும் என் குருதியும் ஒன்றால் ஒரு சந்தேகம் வருது. என்றால் நீங்கள் எங்களோட மண் பறி போகும்போது நீங்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்க உங்களால் முடியும் என்றால் நீங்களே உங்கள பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையான ஈழத்தமிழராண்டு உங்களை விளங்குமான்னு நினைக்கிறேன். அடுத்த சீமான் அவர்கள் பொட்டமணியை ஒருமையாக திட்டின வார்த்தை அதை எனக்கு டிசிசி தமிழோட குழு 3 வருஷத்துக்கு முதலே அது ஒரிஜினல் சீமான் தான் அது கதைச்சதுண்டு எனக்கு வாக்குறுதியை இங்கத்தே நோர்த் பொறுப்பாளர் டிசி நோர்த் பொறுப்பாளர் தங்களோட அமைப்பால் அதை லேப்பில் செக் பண்ணினாங்க. அது ஒரிஜினல் ஆடியோ. சீமான் எங்களை பொட்டமனையை ஒருமையில திட்டுறது அதுவும் யாருக்கு அவர் அனுப்பியிருந்தார்? சிரஞ்சீவி மாஸ்டருக்கு வரியில் அனுப்பியிருந்தார். அதை களஞ்சியமும் ரெட் பிக்ஸில் ஒரு இன்டர்வியூவில் அது வரியில் நடந்த சம்பவம் சொல்லியிருந்தார். நீங்கள் குடித்தால் உண்மை வழியால் வந்திருந்தானே, அந்த உண்மை மனதில் இருக்கிற உண்மை தான் வழியால் வந்திருக்கு. அதோட நாங்கள் போராளி என்ன கதிர் அண்ணா படிச்சு சொன்னார். சீமான் ஈழத்துக்கு வந்தது உண்மை. ஆனால் எங்களோட தேசத்தை நிழலக்கூட மிதிக்கல. நடேசன் அண்ணா அவர்களோட இந்த சினிமா வடிவத்தில் அந்த திரைப்பட இதில் சஞ்சார வழிய
மற்றபடி சீமான் வந்து எங்களை தேசத்தில் நிழல கூட மிதிக்கல என்று அவர் உறுதியாட்டி சொன்னார். ஏன்னா அதுக்கான அந்த இதுல நின்றவரடியா அதை அவர் தெளிவாக வந்து சொல்ல முடியுது. அந்த இதை வந்து இவர்கள் வந்து எப்படி உருட்டுறார்கள் போய் பாருங்கள். சீமான் தேசரோன் என்ற படம் என்று காட்டுற படத்தை பாருங்கள், அப்போவே உங்களுக்கு விளங்கும். திருமாவளவன் சீமான் தேசுற அந்த படத்தை நீங்க ஒப்பிட்டாலே வந்து அந்த படம் வந்து ஃபேக் படம் வந்து வட்டி ஒட்டின ஃபேக் படம் வந்து உங்களுக்கு அறிவில்லாட்டியும் அந்த படத்தை பார்த்தாலே வந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளும். விளங்குதா? அதே மாதிரி சூசேன் என்ற ஆடியோ கொண்டு வந்து வருவினோம். அந்த ஆடியோவை வந்து ஸ்டூடியோவில் செய்யப்பட்ட ஒரு ஆடியோ வந்து கொஞ்சம் மூளை உள்ள இருந்தால் உங்களுக்கு வந்து அது விளங்கும். அது ஸ்டூடியோவில் செய்யப்பட்ட ஆடியோ உண்டு. இப்போ வந்து சீமானவர் வந்து பொட்டமணியை திட்டின இதையும் தேசத்தலைவர் அதுவும் வந்து அது மட்டும் இல்லை, தேசத்தலைவரை வந்து அவர் உரிமையாக கதைச்சிருக்கிறார். அதையும் வந்து காட்டணும் உங்களுக்கு எல்லாம் ஆதாரத்தோட தேவை. இந்த ஆதாரத்தை காட்டணும். அவனுக்கு இருக்கலாம், அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவியா இருக்கலாம். பொட்டம்மானே மயிர் எனக்கு இதை அப்படியே அனுப்புங்க. இவர்கள் நினைக்கிறதெல்லாம் நாங்க செய்துன்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் எனக்கு யாரு? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. என் நிலத்துல வாழ்றதுக்கு நீங்க யாரும் தேவையில்லை. நான் வாழ்ந்துருவேன். ராஜா நாடார் பேசுறேன். ஆமா, ராஜா நாடார்னு பேர் வருது. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்குது. சசிகலாவ ஏதோ விடுதலை போராட்ட வீராங்கனை லெவலுக்கு பேசுற அளவுக்கு எல்லாம் தரமாறது போயிட்டீங்களா? உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? ஆமா, தமிழன் வந்து நின்று அதெல்லாம் நாங்க நம்பிக்கிட்டு இப்ப வந்து ஒரு அயோக்கிய பையில மாட்டிக்கிறதுக்கு நியாயமா தெரியுதா? எனக்கு என்ன பிரச்சனையா? எங்க நாட்டுல வந்து இடையில பண்ணும்போது ஒரு அயோக்கிய பண்ணும்போது கேட்காம யார் கேட்பாங்க? யாருக்கு என்ன பிரச்சனையா? சரி, இதுதான் கேட்டீங்களா? ஒழுக்கம். விடுதலை புலிகள் முக்கியம் வந்து ஒழுக்கமிய முக்கியம். சீமான் என்றவர் எப்படிப்பட்டவர் என்று செருப்பை காட்டுறதும். ஒரு ராத்திரியில இருந்து திட்டுவேன். என் பொண்டாட்டி வந்து தலைவருங்க ஏங்க தலைவருங்க ஏங்க அப்படின்னு சுமார்மையா வாழ்க்கை கெடுத்து விட்டாரு. நல்லா படம் எடுத்து நல்லா பஞ்சம் பழச்சிட்டு இந்த வீடு இல்லை வாசல்ல ஒன்று இது கஷ்டமா இருக்கு, இவங்க பாட்டுக்கு இதை பண்றா அதை பண்றான்ட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்றது அப்படின்ட்டு இருப்பேன். கேட்டீங்களா? இவர் வந்து பொட்டமணியை மட்டும் ஒருமையில திட்டையில எங்களோட தேசத்தலைவரை வந்து தூக்கத்திலேயே வந்து இரவிலேயே வந்து மனசி கேட்கத்துக்கனியாவை வந்து திட்டி கொண்டு இருக்கிறார். அதை வந்து பெருமையா எருமை வந்து பெருமையா வந்து மீடியா வந்து கதைக்குது. இப்படி எங்கட முகம் எங்கட அனைத்துமா இருக்கிற எங்களை தேசத்தலைவரை வந்து பொட்டமண்ண தேசத்தலைவர் எங்கள் தேசத்துக்கு எவ்வளவு தூரம் அரணா இருந்த பொட்டமண்ணன்னு தெரியும். அப்படி இருந்தவரே வந்து அதுவும் சிரஞ்சீவி மாஸ்டருக்கு அனுப்பப்பட்ட ஓடியோ. அது யோசிச்சு பாருங்க. இவர் தான் எங்களுக்காண்டி கதைக்க போறாரா? ஐநாவில் வந்து நான்கு கட்சி கொடுத்த அறிக்கை என்னன்னு பாருங்க. பவுல் நீமன் அனைத்து பொறுப்பாளர் நான்கு கட்சி வந்து விடுதலை புலிகள் வந்து பெண் போராளிகளை கட்டாய கற்கலைப்பு செய்து போரில் மீண்டும் ஈடுபடுத்தினார்கள் என்று பவுல் நீமன் நான்கு கட்சிக்காரர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி சிங்கள சொன்ன அனைத்தையும் வந்து அவற்றை அறிக்கையில வந்து பூத்தி இருக்கிறார். ஆனா சிங்களனே சொல்லாத அறிக்கையை வந்து பவுல் நீமன் கொடுத்திருக்கிறார். இதுதான் நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு கண்டு கதைக்கிறன்னு சொல்லிக்கொண்டு எங்கட முதுகுல குத்துற ஆக்கள். அதுவும் வந்து நாந்தர் கட்சி இந்தியாவில் விடுதலை புலியை தடை செய்யப்பட்டிருக்கும் போது வந்து எங்கட கொடிய உருமாற்றம் செய்யறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? உருமாற்றம் செய்து அவர் இது பரப்ப முடியும் என்றால் அதுக்கு பின்னால அரசியல் வந்து சின்ன பிள்ளைக்கும் விளங்கும், ஒரு பேபிக்கும் விளங்கும். இப்போ வந்து இப்போ நீங்க சொல்லுங்கள், எங்கட போராட்டத்தை எங்களை ஏமாத்தி பொழைப்பு நடத்துக்கும் ஏன் எனக்கு கோபம் வருது? எங்களை மக்களை ஏமாத்துறபடி எனக்கு கோபம் வருது. எங்களை தியாகங்களை வந்து கொச்சப்படுத்துறபடியா கோபம் வருது. எங்களை பாடல்களை எங்கள் தியாகி இந்த பாடல்களை வந்து இவர்கள் வேற்றர்கள் மேடையில போடும்போது கோபம் வருது. அப்படி இருக்கும்போது ஈழத்தமிழர்களாக உங்களால வந்து இதை சகிச்சு கொண்டு மாறா இவரை பற்றி உண்மையை வெளிப்படுத்துற என் மீது வந்து கோபப்படுறீங்களே, நீங்கள் எல்லாம் உண்மையா ஈழத்தமிழர்களாண்டு கொஞ்சம் சிந்திங்க. விளங்குது உங்களுக்கு? முதல்ல வந்து விடுதலை புலிகளுக்கு வந்து ஒழுக்கமிய முக்கியம்.
தூசணம் பேசிக்கொண்டு குடிச்சுக்கொண்டு எங்கள் தேசலவர் பற்றி கதைச்சு கொண்டு இருந்தீங்க என்றால் அது வந்து தேசலவர் கேவலப்படுத்துறபடியா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.